கர்த்தாவே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 9ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசு அவர்களை அதட்டினார் என்பதே. இயேசு தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் தமக்கு முன்பாக சீசர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். இயேசு எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அந்த சமாரியாவின் கிராமத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். எப்படி என்றால், ஒரு முறை பிசாசு பிடித்திருந்தவனிடத்தில் எப்படியாக பிசாசுகளை அதட்டி துரத்தினாரோ அதே போலவே இங்கேயும் அதட்டுகிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கும்படியான அதிகாரம் இயேசுவுக்கும் அவருடைய சீசர்களுக்கும் இருந்தது உண்மைதான். ஆனால் இயேசு இங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், இவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் நாம் அன்பை மட்டுமே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிறார். இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரம் இருந்தாலும், அவர் ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை மட்டுமே பகிர்ந்து கொடுக்கிறவராக இருந்தார். பிரியமானவர்களே, நமக்கும் அதிகாரம், பதவி, அந்தஸ்து, கல்வி தகுதி இருந்தாலும் நாமும் இயேசுவை போலவே அன்பை மட்டுமே பகிர்ந்து கொடுக்கிறவர்களாயிருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் இன்னும் கூட அதிகமாக உமக்கு பிரியமானவைகளை செய்யும்படிக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.